சிவகங்கை அருகே 300 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் சிக்கி உள்ளனர். 5 தனிப்படை போலீசார் 4 மாதங்களாக தேடி துப்பு துலக்கி கொள்ளையர்களை கைது செய்தது எப்படி? சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சிங்கினிப்பட்டியைச் சேர்ந்தவர் பாண்டித்துரை. இவர் மதகுப்பட்டி பேருந்து நிலையம் அருகே தச்சம் புதுப்பட்டி சாலையில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி இரவு கடைக்கு காவலாளி வரவில்லை. இதை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர்கள் கடையின் பக்கவாட்டு சிமெண்ட் சுவரை துளையிட்டு உள்ளே புகுந்து அங்கிருந்த லாக்கரை உடைத்து அதிலிருந்த 300 சவரன் நகைகள், பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளை சம்பவம் குறித்து பாண்டித்துரை மதகுப்பட்டி போலீசில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து சிவகங்கை எஸ்பி போங்கரை பிரவீன் உமேஷ் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து கொள்ளையர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். தனிப்படையினர் 4 மாதமாக கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருச்சி, சென்னை என பல இடங்களில் முகாமிட்டு கொள்ளையர்களை தேடி வந்தனர். விழுப்புரம் பகுதியில் இருவரை பிடித்து விசாரித்ததில் திம்மலையைச் சேர்ந்த பழனி, திருமலை நகரைச் சேர்ந்த வேலாயுதம் ஆகிய இருவர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடம் இந்த கொள்ளை சம்பவத்தில் யார் யார் ஈடுபட்டனர், கொள்ளையடித்த நகைகளை எங்கு வைத்துள்ளனர், இதுபோன்று வேறு எங்கும் கொள்ளையடித்தார்களா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குளத்துறைச் சேர்ந்த பாண்டியன் என்பவரையும் பிடித்து போலீசார் விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த குற்ற சம்பவத்தில் 7 பேர் ஈடுபட்டதாக கைதானவர்கள் போலீசில் தெரிவித்துள்ளனர். இப்போது 2 சிக்கியுள்ளனர். மீதமுள்ளவர்களும் பிடிபட்ட பின்புதான் கொள்ளையடிக்கப்பட்டது உண்மையிலேயே 300 சவரன் நகையா, கொள்ளையடித்த நகையை என்ன செய்தார்கள் என்ற விவரம் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.